தந்தையின் மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கடவுள் எங்களுக்கு மட்டுமானவர் என்று அவருக்கு எல்லை வரையறுத்த மக்களின் சிந்தனைக்கு மாறாக கடவுள் எல்லோருக்குமானவர், அவர் எல்லோரையும் மீட்கும் மெசியா என எடுத்து சொல்லும் இவ்விழா நாமும் பொதுநல சிந்தனைகளை நம்முள் வளர்க்கவும் அனைவரின் வளர்ச்சிக்காக உழைக்கவும் அழைப்பு தருகின்ற இந்த திருப்பலிக்கு இணைவோம். அன்பு மக்களே, திருக்காட்சி பெருவிழா ஞானிகள் பிறந்த பாலன் இயேசுவை இந்த உலகத்தை ஆளப் போகின்றவரை, இஸ்ரேல் மக்களை வழிநடத்தப் போகின்ற அரசர் நமக்காக தாவீதின் மரபிலே பிறந்திருக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் தேடி வந்தார்கள், ஆர்வத்தோடு தேடி வந்தார்கள். அதே போல நம்மை ஆளப்போகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, ஆண்டு கொண்டிருக்கின்ற இயேசுவை நாம் சந்திப்பதற்காக இவ்வழியின் வழியாக அவருடைய அருளை நாட வந்திருக்கிறோம். எனவே நம்மை நாமே முழுவதுமாக ஒரு குடும்பத்தை அர்ப்பணித்து சிறப்பாக சொல்லிப்போம். ஆன்மீக சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களால் நிலைத்திருக்க அருள்வோமாக. எங்கெங்கும் உள்ள எல்லா நிறைவா வாழ்விற்கும் தூய்மையும் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருள் காவலை கருவிருக்கின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளை ஊற்றினை எங்கள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்துள்ளாக. இவ்வாறு நாங்கள் தூயதைப்புடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உண்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை மனிதர்களுடன் புனிதப்படுத்தியீர்கள். உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுடன் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். It's
என்றென்றும் முழையில்லாமல்ல இறைவா, நம்பிக்கை கொண்டுள்ள ஆன்மாக்களின் பேரொழியாகிய நீர் உலகையும் அது மாற்றியார் கனிவுடன் இருப்ப திருவுளம் கொண்டீரே. உமது ஒளியின் சுடராக எல்லா மக்களுக்கும் உம்மை வெளிப்படுத்துவீராக. உம்மோடும் தூயாமையானவரின் ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாட வேண்டும். முதல் வாசகம். இறைப்பினர் எசையா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவார். உன் புதல்வியார் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விண்ணும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாவு ஆகியவற்றின் நிலம் ஒட்டகங்களும் வந்து சேரும். ஷேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் எழ கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 2 வாக்கியங்கள் 1 12 முடிய. ஈரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம். அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தார். அவர்கள் அவரிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமில் யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கில் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய்
விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நான் சென்று குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பெழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மண்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சாண்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் வேலைகளை துறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாகவும் கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புரை மக்களே, இன்று தாயார் திருச்சபை திருக்காட்சி திருவிழாவை கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது. திருக்காட்சி என்றால் உலக மீட்பரை பார்க்கின்ற ஒரு நிகழ்வு, கண்டுகொண்ட ஒரு நிகழ்வு. யூத குலத்தை, இந்த இஸ்ரேல் மக்களை ஆளப்போகின்ற பாலன் இயேசு இங்கே பிறந்திருக்கிறார். அவரை காண கிடைக்கப்பெறாத ஒரு காட்சியாக ஞானிகள் கண்டார்கள். கிழக்கு என்பது சூரியன் உதிக்கின்ற ஒரு திசையை குறிக்கிறது இல்லையா? அது என்று மாற்றப்படாத ஒரு உண்மை. உதய சூரியனாக பாலன் இயேசு பிறந்திருக்கின்றார். இந்த கிழக்கு திசையிலிருந்து ஞானிகள் வந்தார்கள் என்று சொன்னால், கடவுளை கண்டுகொண்டவர்களாக கடவுளை தேடி இந்த உலகத்தையே ஆளப்போகின்ற ஒரு அரசர் பிறந்திருக்கிறார் என்பதை ஞானிகள் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். ஏனென்றால் சட்ட நூலிலும் தோரா என்று அழைக்கப்படுகின்ற நூலிலே தெள்ள தெளிவாக இசையா இறைவாக்குகள் சொல்லப்படுகிறது. யூதா குலத்திலே ஆண்டவர் பிறக்க இருக்கின்றார். ஒரு ஆயர் தோன்றுவார், ஒரு அரசன் தோன்றுவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இல்லாது அவர்தான் இந்த உலகத்தை ஆளப்போகிறவர், ஒரு அரசன் பிறப்பார் என்று சொல்லி இசையா இறைவாக்கினர் சொன்னதை போல அவர்கள் அதை கணித்து காலம் நிறைவேறுகிற போது அவர்கள் அந்த விண்மீன்களை அவர்கள் பார்த்தார்கள். வானத்திலே நட்சத்திரங்களை வைத்து கணித்து அதை பார்த்து அரசன் பிறக்க போகிறார் என்று சொல்லி அவர்கள் ஞானிகள் கற்றுக்கொண்டார்கள். சின்ன பிள்ளைகளை சொல்லுவாங்க, இப்பெல்லாம் யாரும் வந்து வீட்டு வெளியில படுக்கிறதே கிடையாது. காரணம் திருடர்கள் இல்லையா? வீட்டுக்கு வெளியில படுத்தா திருட வந்துடுவான், ஏதாவது செஞ்சிருவான் என்று சொல்லி பயம். அப்பெல்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியில தான் படுத்து கிடப்போம். சம்மர் சீசன்ல வெயில் காலத்தில் வந்து வெளியில கட்டு போட்டு அப்படியே மேலே ஆகாயத்தை பார்த்து கொண்டு அந்த வீட்டுக்களையெல்லாம் பார்த்து கொண்டு பல நாள் ஆயிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் தெரியாது இந்த மாதிரி அனுபவம்லாம். வெளியில படுத்து தாத்தா பாட்டி பக்கத்தில் இருப்பாங்க. தொடர்ந்து அவங்களை கேட்டுட்டு இந்த நட்சத்திரம் என்ன பாட்டி, அதான் அங்கே ஒரு நட்சத்திரம், அங்கே ஒரு எண்ணம் எண்ணிக்கிட்டே இருப்போம், எண்ண முடியாது, மறுபடியும் எண்ணுவோம். இப்படியாக நட்சத்திரங்களை பார்த்து அதனுடைய அழகை பார்த்து ரசிப்போம். அப்பொழுது தாத்தா பாட்டிலாம் கதை சொல்லுவாங்க. அது கதையோ உண்மையோ அப்பெல்லாம் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்போம். சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு நட்சத்திரம் போய் அப்படியே வேகமாக சென்று மறைந்து விடும். ஆகா, அப்ப ஒரு நாட்டுல ஏதோ ஒரு அரசன் இறக்க போகிறாருன்னு சொல்லுவாங்க. நட்சத்திரங்கள் கூடி ஒரு வித்தியாசமான தோட்டத்தில் இருந்தால் ஒரு அரசன் பிறக்க போகிறார். இந்த ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல அரசன் பிறந்திருக்கிறாரு என்று சொல்லி சொல்லுவார்கள். அது உண்மையோ கட்டுக்கதையோ, ஆனால் இந்த வாசகங்களை வைத்து நாம் பார்க்கிற பொழுது கண்டிப்பாக
இந்த நட்சத்திரங்கள் வரைக்கும் ஞானிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அதை சிறப்பாக அந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அதை அவர்கள் கணித்து கண்டிப்பாக இங்கே அரசர் பிறக்க போகிறார், பிறந்திருக்கிறார், எங்கே அவரை காண வந்திருக்கிறோம் அவங்க நாட்டில் அப்படின்னு சொல்லுகிற போது ஏற்கனவே இருந்த ஏரோது அரசனுக்கு கதி கிளம்பிடுச்சு. நம்முடைய நாற்காலிக்கு வேட்டு வந்துருச்சு, நான் சிறந்த அரசன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு என்னுடைய இடத்திற்கு ஒரு அரசனா பொறாமை எண்ணம் மேலிருந்து அப்படியா என்று ஒரு கூட்டம் சபையை கூட்டி ஞானிகளை எல்லாம் இன்னும் அறிஞர்கள் அனைவரையும் அழைத்து வந்து எங்கே பிறப்பார் என்று பாருங்க, எடுத்து பாரு சொல்கிற போது அவர்கள் அந்த எசையா 7 சொல்லையெல்லாம் எடுத்து பார்க்கிறார்களாம். இங்கே பிறப்பதாக யூதா குலத்திலே பிறப்பார் என்று, தாவீதின் ஊரிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் வந்து அவங்க வந்து நிச்சயம் சொல்லிவிட்ட உடனே இன்னும் அவர் கதி கலங்கி அவர் பயந்து சரி அவர் இந்த பிறக்க போகின்ற குழந்தை இயேசுவை அரசன் என்று சொல்லி நினைத்து அதை அழிப்பதற்காக திட்டம் தீட்டுகிறான். உடனே ஞானிகளுக்கு நீங்க போய் பாருங்க, முதல்ல பார்த்து எனக்கு சொல்லுங்க, நான் வந்து அந்த அரசனை நான் வணங்குகிறேன் என்று சொல்லி பார்க்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிடுகிறார். பின்புதான் பெரியவர்களுக்கு கனவிலே அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள், ஏரோதிடம் போக வேண்டாம், ஏனென்றால் அந்த குழந்தையை கொல்ல தேடுகிறான் என்று சொல்லி. உடனே வேறு பக்கமாக அவர்கள் சென்று விட்டதாக விவிலியங்கள் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரனை சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசனாக பார்த்தான். ஆனால் இந்த உலகமே எதிர்பார்த்திருந்தது இயேசு வந்து இந்த யூத குலத்தை இஸ்ரேல் மக்களை ஆளப்போகிறார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது நடந்ததா? நமக்கெல்லாம் சந்தேகம் வரும். அரசன் அரசன் என்று சொல்லி பிறப்பார் என்று சொன்னார்களே, ஆயின் ஒருவர் பிறப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு வந்து ஒரு அரசனாகவே நாம் பார்க்கலையே, விவிலியத்தில் சொல்லப்படலையே. ஏன் அவரை சிலுவையில் அடைத்தார்கள்? ஏன் அவருக்கு வந்து இந்த பொன்முடி கிரீடம் கிடைத்தது? தங்க மகுடம் அணியிருக்கின்ற தலையிலே முள்ளான அந்த கிரீடத்தை அணிந்தார்களே என்று நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம். உலக பார்வை வேறு, கடவுளுடைய பார்வை வேறு. அன்புக்குரிய சகோதரனை சகோதரிகளே, இரண்டாவதாக இந்த ஞானிகள் 3 விதமான பரிசு பொருட்களை கொண்டு வந்தார்கள் குழந்தையை செய்வதற்கு. என்னென்ன பொருள் கொண்டு வந்தாங்க? பொன், வெள்ளை கோலம், தூபம், தூபம் சாம்பிராணி, பொன், சாம்பிராணி, வெள்ளை கோலம். ஏன் வந்து இந்த அரசருக்கு எதுக்கு இதை கொண்டு வந்தார்கள்? பிறந்திருக்கின்ற பாலன் இயேசுவுக்கு ஏன் இதை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், பின்னாளில் சிக்னிபிகன்ஸ் என்று சொல்லுவோம், அடையாளம். எதற்காக அதை கொடுத்தார்கள்? பொன் என்பது எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், நமக்கெல்லாம் வந்து பொண்ணு தங்கமான தங்க நகைகள், தோடுகள், டிசைனான வளையல்கள், தங்கம், தங்கத்தில் இதெல்லாம் இருக்கோ அது நமக்கு தெரியும். இந்த பொன் என்பது தங்க மகுடத்தை, அதாவது இந்த உலகத்தை ஆளப்போகின்ற அரசர், மணிமுடி சூட்டு போகின்றவர் இவர்தான் என்பதை சுட்டி காட்டுகின்றது விதமாக அந்த பொன்னை கொண்டு வருகிறார்கள். இந்த உலகத்தை ஆளப்போகின்ற அரசர் இவர்தான் என்பதை அடையாளப்படுத்த அந்த பொன்னை கொண்டு வருகிறார்கள். ஞானிகள் எல்லாம் தெரியும் என்ன நடக்கும் என்பதை அவர்களுக்கு தெரியும். எனவே அது அடையாளமாக கொண்டு வந்தார்கள். இரண்டாவது சாம்பிராணி எதிர் கொண்டு வந்தாங்க. எதற்காக இருக்கும் என்று நினைக்கிறீங்க? சாம்பிராணி எதற்காக? ஏதோ ஒன்று சொல்லி விடுங்க, நீங்களே சொல்லிருங்க. சாம்பிராணி என்பது வீட்டில் நமக்கு எதற்காக பயன்படுத்துகிறோம்? சாம்பிராணி எதுக்கு நாம் பயன்படுத்துகிறோம்? பெரியவங்களா இருக்கிறீங்க, தாய்மார்கள், ஜபிக்கின்ற போது என்ன செய்யணுமா? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி போடுவாங்க இல்லையா? என்னதுக்கு சாம்பிராணி காட்டுவாங்க? சாமி படம் இல்லையா? கடவுளுடைய படத்திற்கு, சாமி படத்திற்கு, இறந்து போயிருக்க நம்முடைய பெற்றோர்களுக்கு நினைவாக அதை மரியாதையாக நாம் வந்து வணங்கும் பொருட்டு அந்த சாம்பிராணி எடுக்கும். இந்த சாம்பிராணி என்பது வாசனை திரவியமாக பார்க்கப்பட்டது.
இந்த சாம்பிராணி கடவுளுக்கு தூபம் காட்டுவதற்காக அன்று அந்த எருசலேம் ஆலயத்திலே ஹோலி ஆஃப் ஹோலி என்று சொல்வார்கள், புனிதத்தின் புனிதமான ஒரு இடம். அதுல யாருமே போக மாட்டாங்க. அந்த குருவானவர் லேவி இடத்திலே வருகின்ற குருவானவர் தான் சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு தெரியும். சக்கரியா என்ன செய்தாரு? இந்த திருப்பணியை மேற்கொண்டார். ஆலயத்திலே அந்த கடவுளுக்கு தூபம் போடக்கூடிய அந்த பணியை பலியிட்டு அதை அந்த பலியிடத்திற்கு சாம்பிராணியிடக்கூடிய ஒரு புனித காரியங்களை செய்வதற்கென்று அவர் ஒரு குருவாக இருக்கின்றார். அந்த சாம்பிராணியை போடுவாங்க, வாசனை திரவியம், கடவுளுக்கு காட்டக்கூடிய ஒரு பொருள். ஆகவே இவர்தான் இறைமகன், இவர்தான் கடவுள் என்பதை அறிந்து இந்த உலகத்தை காப்பாற்ற, உலகத்தை பாவத்தின் பிடியில் இருந்து மீட்டெடுக்க இவரே கடவுளுடைய மகன், திருமகன் என்று சொல்லி அவருக்கு அந்த தூபத்தை, அந்த சாம்பிராணியை அங்கே காணிக்கம் கொடுத்தார்கள் என்றால் அவர் இறைமகன் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக, இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக. இறுதியாக வெள்ளைக்கோலம் அதற்காக. வெள்ளைக்கோலம் என்பது ஒரு விதமான வாசனை தைலம். அது எதுக்குன்னா சிறப்பாக சொன்னாங்க. இறப்பு உயிர்ப்பை, அந்த இறப்பு உயிர்ப்பு என்பதை விட பாடுமை, அதாவது இந்த அரசர் இந்த உலகத்தை சிறப்பாக ஆட்சியில் அமர்ந்து அடிமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி மக்களை எல்லாம் ஆளப் போகிறார் என்று சொல்லி அடையாளப்படுத்தல, மாறாக இந்த உலகத்தின் மொத்த துன்பத்தையும், இந்த மனித குலத்தின் மீது சுமத்தப்பட்ட பாவத்தால் வந்த சாபத்தை, பாவத்தால் வந்த சாவை அழிக்க, சாவிலிருந்து வாழ்வு கொடுக்க அந்த இறைமகன் அந்த துன்பங்களை, பாடுகளை தானே சுமப்பதற்காக இவர் வர வேண்டும். இவர் பாடுகளையும் துன்பங்களையும், மக்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, அனைத்து துன்பங்களையும் சந்திப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு இவர் பிறந்திருக்கிறார். ஆகவே துன்பத்தின் அரசர், பாடுகளை தாங்கிய அரசர் என்று அடையாளப்படுத்துவதற்காக. காரணம், இந்த வெள்ளைப்போளம் இறந்த பிறகு அந்த உடலை பதப்படுத்துவதற்கு, மரியாதை செய்வதற்கு விதமாகவும் அந்த வாசனை திரவியத்தை தடவுவாங்க. ஏனென்றால் அந்த உடல் நாற்றம் வராமல் இருக்க, அந்த உடல் பெற்றுவிடாமல் இருப்பதற்காக அந்த வெள்ளைப்போளத்தை பயன்படுத்துவார்கள். நாம இறந்தவர்களை அடக்கம் செய்ய செய்வோம், உப்பு போடுவோம் இல்லையா? சுற்றி அந்த உடலை சுற்றி உப்பு போடுவோம். இன்னும் விதமான இலைக்கலைகள் எல்லாம் அப்படிலாம் போடுவாங்க. அதெல்லாம் மறைச்சு உப்பு தான் போடுறாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க. ஆக இந்த வெள்ளைப்போளம் இறந்த பிறகு அந்த உடலிலே தடவப்படுகின்ற ஒரு திரவமாக. ஆக இந்த குழந்தை உலகத்தின் பாவங்களுக்காக பாடுகளை சந்தித்து இறந்து உயிர்ப்பிக்க வேண்டும். ஆக இதை அடையாளப்படுத்த துன்பத்தின் அரசராகவே அவர்கள் பார்த்தார்கள். எனவே சந்திக்க போன்ற கஷ்டத்தை, பாடுகளை, மக்களுக்காக அடைய போகின்ற எல்லா துன்பங்களையும் அடையாளப்படுத்த அந்த வெள்ளைப்போளத்தை கொடுத்ததாக விவிலிய அறிஞர்கள் தெளிவாக ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எப்படி கிறிஸ்துவை இன்று பார்க்கிறோம்? அன்று சொல்லப்பட்டதை போல இன்று அவர் உலகத்தின் அரசராகத்தான் இருக்கிறார். யாருக்காவது 2000 ஆண்டுகள் கடந்து நாம் உலக மீட்பர் என்று சொல்லியும் ஆண்டவரை அறையில் வைத்தும் அவரே இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? பிலிப்பியருக்கு திருமணம் 2வது அதிகாரம் இறைவசனம் 6 முதல் 9 வரை படிச்சு பாருங்க. அவர் தன்னை உலகத்துக்கு அளித்ததால், ஆண்டவர் தன்னுடைய இந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டதால், சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டதால் கடவுளே சொல்லியிருக்கிறார். ஆக இவரை ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிலும், எல்லா நாவுகளும் என்று சொன்னால் உலகத்தில் பிறந்தவர்கள், பிறக்க போகிறவர்கள், இனி வரப்போகிறவர்கள் அனைவருமே இவரை ஆண்டவர் என்று சொல்லி அழைப்பார்கள். விண்ணவர்களும் மன்னவர்களும் மண்டிட்டு அவரை வணங்குவார். இது கடவுளால் சொல்லப்பட்ட வார்த்தை. பிலிப்பியருக்கு திருமுகத்தில் போய் 2வது அதிகாரம் எடுத்து படிச்சுட்டாங்க. ஆகவே இன்றளவும் நாம் அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றும், உலக மீட்பர் என்றும், தாவீதின் மகனே என்றும், இன்னுமாக பல அடைமொழிகளையும் பல விவிலியத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர், என் இயேசு, என் மீட்பர், என் கடவுள், என்னை மீட்க வந்த இயேசு என்று சொல்லி எல்லாம் நாம் அவரை புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் காரணம், இந்த அரசரை தான் அந்த ஞானிகள் கண்டார்கள்.
ஆகவே இவர் வழியாக நாம் என்னென்றும் விண்ணகத்துக்கு செல்லக்கூடியவர்களாகவும், இவர் வழியாகவே தந்தை நோக்கி ஜெபிக்கின்றவர்களாகவும், இவர் வழியாகவே இயேசு கிறிஸ்து வழியாகவே ஆவியானவரிடமும் நாம் ஜெபிக்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. கடவுளை சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து வழியாக அன்று எவருக்கும் மீட்பு இல்லை. ஆக இயேசு கிறிஸ்துவே அந்த விண்ணகத்தின் வாயில் திறவுகோல். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரை மீட்பராக அரசராக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இவரே உலகத்தை ஆளுகின்றார். எப்படி தன்னை கொடுத்து இந்த உலகத்தை மீட்கிறவர் அவர்தான் உண்மையான அரசர். வந்தவர்கள் எல்லாம் பிறந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை அடிமைப்படுத்த பெரிய அரசராக பார்க்கப்பட்ட அலெக்சாண்டர் தி கிரேட் என்று சொல்வார்கள். பெரிய அந்த உலகத்தை பிடிப்பதற்காக நாடு நகரமெல்லாம் சென்று அடிமைப்படுத்தி போர் தொடுத்து பல மக்களை, பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவித்து அந்த நாடையெல்லாம் கைப்பற்ற நினைத்தார்கள். அவர்கள் உண்மையான அரசர்களா? பலரை மாளச் செய்து, பலரை இறக்கச் செய்து, கொடுமைப்படுத்தி ஆண்ட அரசர்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியாமலே போய்விட்டார்கள். இன்றளவும் குழந்தைகள்லாம் தெரியாது வரலாறு. ஆகவே வரலாற்றை மறைக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் இன்றளவும் இயேசு ஒவ்வொருடைய குழந்தைகளின் உள்ளத்திலும் எத்தனையோ மதத்தினர், இஸ்லாமியர்கள், இந்து சமயத்தவர்கள் அனைவரும் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு ஆங்காங்கே ஏற்றுக்கொண்டு அவரே கடவுள் என்பதை விசுவசித்து ஆங்காங்கே அவர்கள் விசுவசித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவர் மறைக்கப்படாத ஒரு அரசர், மறுக்கப்படாத மறைக்கப்படாத அரசராக என்று இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவரை ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆடுகிறார். எப்படி? அந்த துன்பத்துக்காக தனியிருந்திருக்கிறார். என்னுடைய துன்பத்திற்காக காயங்களை அவர் சந்தித்திருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டார். இந்த மனுஷன் ஏன் அப்படி தொங்கிட்டு இருக்கார் சிலுவையில் என்று சொல்லி பார்ப்பார்கள். காரணம், இந்த பாடுகள் எல்லாம் உனக்காக தான் தம்பி, இந்த பாடுகள் துன்பங்களும் உனக்காகத்தான் என்று சொல்லி பின்னாளில் பிள்ளைகள் அறிந்து கொள்கிற போது அவர்கள் இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். தன்னுடைய துன்பத்திலே இயேசு பங்கெடுத்திருக்கிறார், தன்னுடைய துன்பங்களை தாங்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவசிக்கிற போது அவரே எனது மீட்பர், அவரே என் கடவுள், எனக்காக காயங்களை சந்தித்திருக்கிறார், எனக்காக துன்பங்களை சந்தித்திருக்கிறாரா, ஆகவே அவரை நாம் ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி உலகம் அறிந்து கொள்கிறது. அவர் வரலாற்றிலே என்றுமே மறக்கப்படாத மறுக்கப்படாத கடவுளாக இருக்கின்றார். எனவே சிறப்பாக வழியிலே நாம் அரசரை ஏற்றுக்கொண்டு நாமும் ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக வணங்கி அவரிடம் வேண்டியதை பெற்றுக்கொள்ள திருப்பலியை தொடர்ந்து செல்வோம். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அவர்களை நோக்கி மன்றாடுகிற போது நான் அவர்களுக்கு உணவு தருவேன். அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருந்து அவர்களை தப்பித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவரை நாங்கள் என்னுடைய வாழ்வுக்கும் பிறந்திருக்கின்ற உலக மீட்பருடைய இந்த நாட்களில் நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவருடைய பிறப்பால் என்னுடைய வாழ்வுக்கும்
ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறோம். அன்பு ஆண்டவரே, திருமகனிடம் நாங்கள் எழுத்துள்ள எல்லா செல்வங்களையும் இப்பொழுது எங்களுக்கு நிறைவாக ஆசீர்வாதமாக தர சொல்லிக்கிறோம். நல்ல ஆயனே இறைவா, மக்களிடத்தாருக்கு ஒளியாக உம்முடைய நற்செய்திக்கு சான்று பகர நீர் ஏற்படுத்தியுள்ள என் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். என் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரும் நற்செய்தியின் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வாக்கிடவும் நற்செய்தியை உலகின் பல எல்லை வரை எடுத்து செல்லவும் அருந்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியான இறைவா, மக்களின் மனங்களை இருளடைய செய்யும் அறியாமை என்னும் இருளை அகற்றியருளும். உமது ஞானத்தால் மக்கள் அனைவரும் நிறைவு பெற்று நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்லவற்றை வாழ்வில் தேர்ந்து கொள்ளும் ஆற்றல் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, திருச்சட்டத்திற்கு உட்பட்டு அடிமைகளாய் இருந்த எங்களை மீட்க நீர் மனு உருவானீர். இன்றும் எங்களை அடிமைப்படுத்தும் போதைப் பொருட்கள், தவறான சித்தாந்தங்கள், சமூக தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றை குறித்த சரியான புரிதல்களை வளர்ந்து இவற்றிலிருந்து விடுதலை பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றிய என் இறைவா, என் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். ஏறுதுவை போல் சுயநலம் மிக்கவர்களாய் என் தலைவர்கள் வாழாது மக்களை மனதில் கொண்டு மக்களுக்கு நன்மை தரும் திட்டங்களை செயல்படுத்தவும் மக்களுக்கான பணி செய்யவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் என் இறைவா, ஞானிகளுக்கு உமது பேரொழியின் விண்மீன் வழிகாட்டியது போல எம்முடைய வளர் இனம் தலைமுறையினருக்கு நல்வழி காட்டியருளும். அவர்கள் தவறான முன்மாதிரிகளை பின்பற்றாது உம்முடைய தூய ஆவியாரின் துணை பெற்று சரியான பாதையை தங்கள் வாழ்வில் தேர்வு செய்ய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தேவைகளை கடவுளுடைய இடத்துல எடுத்து சொல்லிப்போம். உலக மீட்பரான நிறைவா, எங்களுடைய வாழ்வுக்கு வேண்டிய எல்லாவித ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் வேண்டுதல்களையும் நாங்கள் இன்பமாக நாங்கள் கேட்டு செலுத்தியிருக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான குழந்தை இயேசு வழியாக எங்களுக்கு தந்தருள இறைவாக கொண்டாடுகிறோம். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளை என்னுடைய உடையமான ஈர்ப்பை எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய திருமகன் பிறப்பு விழாவில் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். இவை எங்களுக்கு உண்மை வழியை வெளிப்படுத்தி விண்ணக வாழ்வை உறுதிப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துணையாரான தந்தையே, என்றும் உழையெல்லாம் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீ. சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாவா தன்மையின்
மாற்றியார் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானக தூதர்கள் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இவையாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஒற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவரோடு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் அந்தோணிசாமி, எல்லா திருநிலைகள் நாம் அனைவரோடும் சிறப்பாக இப்பலியிலே புகழ்ந்து ஜெபிக்கின்ற அனைத்து இறை மக்களையும் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த ஆண்டில் பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு சிறப்பாக எங்கள் எல்லா நிலைகளிலும் தாங்கி எங்கள் குடும்பங்களை ஆளுகின்ற ஆசீர்வதிக்கின்ற அரசராக நீரே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருவரும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். யாருக்கெல்லாம் ஜெப உதவி தேவைப்படுகிறதோ, யாரெல்லாம் ஜெபி சொல்லி கேட்டுக்கொண்டார்களோ அனைவருடைய தேவைகளுக்காக கொண்டாடுகிறோம்.
சிறப்பாக இந்த உலக மக்களை கொடிய நோயிலிருந்து, கொரோனா என்ற கொடியிலிருந்தும், ஒமைக்ரானை போன்ற எத்தனையோ கிருமிகளிலிருந்து உலக மக்களை காப்பாற்ற வேண்டும். அனைவரும் மனமாறி உங்களை ஆழமான விசுவாசம் கொள்ளக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இயற்கை சீற்றத்தினாலே உலகம் சாதிக்காதபடி எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்கள் பாவங்களை, குற்றங்களை எல்லாம் மன்னித்து தொடர்ந்து எங்களை வாழச் செய்ய வேண்டும் என்று சொல்லி, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சுபிக்கின்றோம். உமது திரு அவை அன்பில் நினைவு பெறச் செய்திருக்கிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யார் நினைக்கப்படாத ஆன்மாக்கள், அகால மரணமடைந்த ஆன்மாக்கள், உத்திரிகத்த ஆத்மாக்கள், மாசமான குழந்தைகள், இந்த தினத்திலே மறைத்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக உதயமொழி ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்று நாங்கள் நினைவுகூர்ந்து கொண்டாடுகின்ற ஞானிகள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனிதர்கள், என் பங்கின் பாதுகாவலான புனித பாத்திமானை ஆகிய புனிதர்கள், புனிதர்கள், வாழ்த்துவர்கள், காவல்துறைகள் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்ற திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை புகழ்ந்தேக்கும் வரவரோட உண்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் இன்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நான் நம்பிக்கையோடு ஒரு கரங்களில் வானோக்கி உயர்த்தி அவரிடத்தில் ஏற்றுக்கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் கூறியது என போற்றப்படுக, அது ஆட்சி வருக, ஒரு திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணர்வை இன்றைக்கு எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீயோடு விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் கொண்டாடுகிறோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இந்த போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு வழங்கினேன். பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி இதோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றது. இவரையே அரசராக அந்த ஞானிகள் பார்த்தார்கள், இவரையே சந்தித்து வந்தார்கள். இவருடைய விருதுக்கு சிறப்பான விதத்திலே பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் எழுந்தவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் நான் நம்முடைய கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு முடிவில்லாம் வாழ்வு அளித்ததாக. நன்றி கூறி மன்றாடுவோமா.
ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக வழியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான நாளுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் சிறப்பு ஆசைக்கு தலைவணங்குவோம். இருளில் நின்று உங்களை தமது மேற்கு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசையை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இந்த உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்ணிலை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் எம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர்கள் ஒருவரை சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.